வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற 2025 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பெனிஷன் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப் டு 2025 லாயர் எக்ஸாமினேஷன் வரைக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம். டிஎன்பிஎஸ்சி அவங்க சிலபஸை மாற்றலை, கொஸ்டின் ஸ்ப்ளிட் அப் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஐஎன்எம் ப்ளஸ் ஹிஸ்ட்ரி யூனிட் 9 டெவலப்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு ப்ளஸ் எக்கனாமியை கம்பைன் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். இதில் இன்னும் அவங்க கிளாரிட்டி கொடுக்கல. ஐஎன்எம்மில் எவ்வளோ வரப்போகுது, ஹிஸ்ட்ரியில் எவ்வளோ வரப்போகுது, யூனிட் 9 எக்கனாமிலேருந்து எவ்வளோ வரப்போகுதுன்னு சொல்லி காமனாக காமிச்சிருக்காங்க. சரி பார்ப்போம். அது எக்ஸாம் ஏதாவது ஒரு எக்ஸாம் நடந்தால் தெரியும். இப்போ நடந்த லாயர் எக்ஸாமினேஷன் வரைக்கும் அப்டேட்டட் சிலபஸ் இல்லை. இனிமேட்டு வரப்போகிற எக்ஸாமில் தான் அது பிரதிபலிக்கும். பார்ப்போம். சரிங்களா. குரூப் 1 தான் நமக்கு தெரியும் என்ன கிளாரிட்டின்னு சொல்லிட்டு. அதுவும் கொஸ்டின் பேட்டர்ன் மாறி இருக்குது குரூப் 2 குரூப் 4 கம்பேர் பண்ணுறப்ப. சரி பார்ப்போங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 7843 கொஸ்டின் இருக்குது. இது நம்ம பிரித்து வச்சுருக்கோம். இதே மாதிரி திருக்குறளை வந்து நான் இந்த 1615 காமிக்கலை, இதை தனியாக தான் நான் வச்சுருக்கேன். சரிங்களா. அடுத்தது ரீசனிங் வந்து 10 கொஸ்டின் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அது நீங்கள் படித்து தான் ஆகணும். சரிங்களா. முன்னாடி மாதிரி ஏதோ நம்பர் சீரியஸ் ரீசனிங்லாம் முன்னாடி யாரும் படிக்கிறதே இல்லை. நம்பர் சீரியஸ்லேருந்து கொஸ்டின் வரும், டைஸ்லேருந்து வரும், அவ்வளோதான். அதை எப்படியோ மேனேஜ் பண்ணி நம்ம அட்டன் பண்ணிவிடுவோம். பட் இருந்தாலும் அவங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினெல்லாம் நம்ம அனாலிசிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் ரீசனிங்லேருந்து வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. இப்போ டபுள் த டைம் கேட்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது நல்லது தான். ஏன்னா நம்ம இந்த ஏரியா அண்ட் வால்யூமில் கொஸ்டினை ரைஸ் பண்ணி கேட்குறதுக்கு ரீசனிங்லேருந்து கேட்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா. அதே மாதிரி மற்ற டாபிக்ஸ்க்கான மென்டல் எபிலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே அப்டேட்டட் அப் டு லாயர் எக்ஸாமினேஷன் வரைக்கும் நம்ம கம்பைல் பண்ணிட்டோம். 2 மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த பிடிஎஃப் இருக்கும். சரிங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்டேட்டடாக வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி 2019 2025 வரைக்கும் இருந்தால் போதும். ரொம்ப பின்னாடி போகாதீங்க. ஏன்னா எல்லாமே டூ யூ நோவில் கவர் ஆகிருக்கும். அது பார்த்துக்கோங்க. கடைசியாக டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மோர் தேன் இனஃப் ஃபார் தமிழ், மேக்ஸ். ரீசனிங் மட்டும் நீங்கள் கொஞ்சம் வெளில படிச்சு தான் ஆகணும், ஏன்னா உள்ளே இல்லை. சரிங்களா. மற்றபடி ஸ்கூல் புக் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மோர் தேன் இனஃப். அதை தாண்டி வெளியில் போகாதீங்க. அது உங்களுக்கு டைமை தான் இன்க்ரீஸ் பண்ணிவிடும், சிலபஸ் கம்ப்ளீஷனை பண்ண முடியாமல் ஆக்கிடும்.